எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். வலி என்று ஒதுக்கிவிடாதே, அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே, அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம். நம்மை ஒருவர் மரியாதை குறைவா நினைக்க காரணம் நாம் அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பதே. தேவைப்படுபவர்களுக்கு நாம் நிழலாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு நிழல் தேவைப்படும் போதுதான் தெரிகிறது நாம் தகிக்கும் வெயிலில் தனியாக நின்று கொண்டிருக்கிறோம் என்று. வாழ்க்கை வலிக்கும் தான், ஆனால் வலிக்காத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே வாழணும். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வை. வாழ்வு எத்தனை நாள் இந்த மண்ணில் உயிரோடு இருந்தோம் என்பதல்ல, எத்தனை பேரின் மனதில் உயர்வாய் இருந்தோம் என்பதே. வாழ்க்கையில் நம் நிலைமை தெரியாமல் காயப்படுத்தியவர்களை விட நம் நிலைமை தெரிந்து காயப்படுத்தியவர்களே அதிகம். நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது. எதையுமே ஒரு அளவிற்கு மேல் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள், அது உங்கள் வாழ்வில் நிம்மதியை அளித்துவிடும். எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையேல் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை இருப்போம் அமைதியாக. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு மதிப்பை கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. தண்ணீர் குறைந்த மண்ணிலும் தகிக்கும் வெயிலிலும் சிரித்து கொண்டிருக்கும் இந்த மலரைப் போல எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நம்மாலும் இவ்வளவு நேசிக்க முடியும் என்றும் நம்மாலும் இவ்வளவு வெறுக்க முடியும் என்றும் நமக்கே உணர்த்த ஒரு உறவு எல்லோர் வாழ்விலும் இருக்கும். யாரும் ரசிக்கவில்லை என்பதற்காக ஒரு மலர் பூக்காமல் இருப்பதில்லை. கைத்தட்டலை எதிர்பார்க்காமல் உன் திறமையை உலகுக்கு காட்டு. அங்கீகாரம் தானாக தேடி வரும். நான் வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது. நான் கண்ணீருடன் கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது. நான் எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் தெரியாது. நான் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது. இறந்து போன எனது ஆசைகள் யாருக்கும் தெரியாது. கை நழுவி போன எனது கனவுகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும். இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா மாட்டானா என்றுதான் பார்க்கிறார்கள். எதிலும் சுயநலம். வலியை பற்றி ஒருபோதும் கவனம் செலுத்தாதே. எப்போதும் உன் முன்னேற்றம் மற்றும் இலக்கை மட்டுமே கவனிக்கவும். மற்றவர்களின் இருளை போக்க திரியாக தேய்கிறோம், ஆனால் நம் விளக்கில் எண்ணெய் தீரும்போது வெளிச்சம் பெற்றவர்கள் யாரும் தீக்குச்சியோடு வருவதில்லை. ஏணிகளாக இருப்பதே நம் விதி என்றால் ஏறி முடித்தவர்கள் நம்மை திரும்பி பார்க்க மாட்டார்கள் என வருத்தப்படாதே. உயரங்களுக்கு சென்றவர்களுக்கு என்றுமே கீழே இருந்தவர்களின் அருமை தெரிவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.